என்னடா உருவுல என்ன உருவுறியா எந்த பேர் கிருஷ்ணகேது. அப்படியா? உங்க பேர் தேசத்தை இளவரசு பட்டம் தெரிவித்து நான் வருகிறேன். இந்த நேரத்தில் குடிபட மக்களுடைய துயரத்தை தீர்க்க காணகம் வந்தேன். சரி, கேட்டு ஆடினேன். வீடு திரும்ப போகலாம். சரி, இப்பொழுது அங்க தேசத்து பட்டம் தெரிவித்து நீங்க தான் இளவரசு பட்டம் தெரிவிச்சிருக்கீங்க. நீங்க தான் ஆண்டுட்டு இருக்கிறீங்க. அதுலதான் ஒரு சந்தேகம். நீங்கள் உங்களுக்கு திருமணம் என்பது ஆனதா ஆகலையா? அடுத்த முறை காய்ச்சிட்டு ஆமா கண்டிப்பா கல்யாணம் ஆகலனா எனக்கு என்ன, உனக்கு என்ன? அக்கா மகளா, மாமன் மகளா, அத்தை மகளா, நீ யார் என்ன கேட்க? நாளைக்கு வரும்போது கோபா முடிய கைட்டு யார் பார்த்தாலும் கொச்சு போட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட்டு ஆள போகக்கூடிய மண்ணு தானே கண்ணன் தெரிய ஒரு பொண்ணு கேக்குது. அது சண்டத்துல சொல்லி அனுப்பிட்டு போவாத ஒரு மன்னனுக்காக. நான் எதுக்கு கேக்குறேன்னா, இந்த பையன் இருக்கிறான், இந்த பையன் சின்ன பையனா நம்ம கூட ஆட்ட ஆடுறானா, இந்த பையன் கல்யாணம் ஆச்சா இல்லையா, இருக்குதா இல்ல என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு அரசனாக போறீங்க, அதனால உங்களுக்கு திருமணம் என்பது ஆனதா ஆகலையான்னு கேட்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்குது நீ சொல்லுவேன். இளவரசனாக நான் பட்டம் தரித்து அங்கு தேசத்தை ஆண்டு வருகிறேன். எனக்கு கல்யாணமாகவில்லை. என்னடா ராஜாடா ராஜாடா மூணு பிள்ளைங்க இருக்குது, 2 பசங்க ஒரு பொண்ணு. ஒரு பையன் சிங்கம் பண்றதுனா மாதம் 1.5 லட்சம் சம்பளம். ஒரு பையன் வாத்தியா அம்மா தான் சம்பாதிக்கிறான். எனக்கு ஒரு 1 லட்சம் போன வருஷம் கொடுறாங்க. ஒரு பையன் வாத்தியா வேலைக்கு போறான். பொண்ணு குலபாத்திரம் கட்டி கொடுத்தாச்சு. அதுக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளை இருக்குது. இவன் இங்க வந்து நான் கல்யாணம் ஆகுதுன்னா சுரு போட்டு சாப்பிடாது. கல்யாணம் ஆச்சு நாடகத்துல ஆகுயா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வீட்டுல இருந்து பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கோம். என்னடா இது? அப்ப இதுதானே சொல்லுவாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? கிடையாது. சத்தியமா? இவன் மேல சத்தியமா? சத்தியமாவா? ஆமாங்க, இவன் மேல.
இல்ல போட்டு முழுக்கிறியா இல்லடா நல்லா ஆம்பளை கிட்ட பேசவே மாட்டேன். ஆறு நாங்கள பேச சொல்றோம், நீயா வர 10 ரூபா எதுக்கு